நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய வீடுகள். நம்ம தொடர்ந்து அதே போல் கிழக்கு, வடக்கு, தெற்கு இந்த திசைகளில் தலைவாசலை வைத்து இருக்கக்கூடிய வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரீகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாம் நீ இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் மேற்கு பார்த்து அமைகின்ற வாசல், அந்த மாதிரியான வீட்டுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் தவறுகள் எங்கெல்லாம் செய்வாங்க, எந்த மாதிரியான தவறுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இந்த மேற்கு பார்த்த வீடுகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மேற்கு தெற்கே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வாடகை வீடாக போகிறதாக இருக்கட்டும், இல்லை பிளாட் வாங்குறதா இருந்தால் கூட தெற்கு பார்த்த மனை இல்லைனா வந்து மேற்கு பார்த்த அமைப்பு உள்ள ஒரு பிளாட்டை வாங்கணும் அப்படின்னா பயந்து வாங்குவாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வியாபாரிகள், பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் ஓனர்ஸ், பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எல்லாருமே வந்து மேற்கு பார்த்த மனைகளில் வாழறத எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திசைகள் வந்து 4 பக்கமும் தாராளமாக வாங்கலாம். ஆனால் நம்ம கட்டுகின்ற வீடும் நம்ம வைக்கின்ற வாசலும் தெருக்குத்துகளும் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஆகையால் மேற்கு பார்த்த மனைகளில் ரோடு உங்களுக்கு இருக்குது, மேற்கு பக்கம் இருக்குது அப்படின்ற பொழுது நிச்சயமாக தெருக்குத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது வடமேற்கு மேற்கு தெருக்குத்து நல்ல விஷயங்களை செய்யும். வடமேற்கு மேற்கு பார்வைகள் உள்ள ஒரு மனை, ஒரு வீடு, ஒரு பிளாட் நிச்சயமாக நல்ல விஷயங்களை செய்யும். ஆனால் அதுக்கு எதிர்மாறாக உள்ள தென்மேற்கு தெற்கோ இல்லை தென்மேற்கு மேற்கோ வந்து நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும். இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பட் இந்த ஒரு அமைப்பை மட்டும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வடமேற்கு மேற்கு பார்வையும் சரி குத்தும் சரி நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதற்கு அப்பாற்பட்டு வீட்டுக்கு உள்ள எப்பயுமே நம்மளுடைய அடிப்படை விதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வடக்கு கிழக்கில் ஜாஸ்தி இடங்கள் இருக்க வேண்டும், தெற்கு மேற்கு விட. அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம போயிட்டோம். நமக்கு மேற்கில் தானே நமக்கு ரோடு இருக்குது, அதனால் மேற்கு பக்கம் நல்ல விசாலமாக இடம் விட்டுக்கலாம், கிழக்கில் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது அது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம். அந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க. எப்பயுமே அடிப்படை விதியை, அந்த 6 விதிகளை வந்து ரொம்ப இன்டாக்டாக ஃபாலோ பண்ணணும். மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம தெற்குலையும் மேற்குலையும் இடங்கள் கம்மியாக இருக்க வேண்டும், வடக்கையும் கிழக்கும் சார்ந்து விட. அதுக்கு அடுத்தபடியாக எப்பயுமே நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு வந்து நம்ம வாசல் மேற்கு வாசலில் செப்டிக் டேங்கை வந்து இந்த பக்கம் போடணும், நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கேட்டை வந்து நடுவில் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி படிக்கட்டு அப்படின்றத வந்து கிழக்கு பக்கம் வச்சுருவாங்க. ஏன்னா பின்புறத்தில் இருக்கட்டும், வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கார்லாம் வண்டிலாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு கராஜ் மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடங்களை ஜாஸ்தி விட்டு பார்க்கிங் பண்ணுவாங்க. இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிப்படுக்கட்டாக இருந்தால்னா அது வந்து தென்கிழக்கு சார்ந்து அல்லது வடமேற்கு சார்ந்து கேன்டிலீவர் படிக்கட்டு போடுறது ரொம்ப நல்லது. இல்லை நாங்கள் வீட்டு உள்ளே கட்ட போகிறோம் அப்படின்னும்போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெற்கு நடுப்பகுதியிலையோ இல்லை மேற்கு நடுப்பகுதியிலோ தாராளமாக கட்டலாம். நீங்கள் கேட்கலாம், சார் நாங்கள் வந்து வீட்டு உள்ளே வந்து மேற்கு பார்த்த வீட்டில் நுழையும் போதே படிக்கட்டு அப்படின்றது இருந்தால் எப்படி சார்? நடுப்பகுதியில் மேற்கில் வருது, ரொம்ப ரொம்ப ராஜ படிக்கட்டு. அந்த படிக்கட்டு இருக்கும்பொழுது
நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்றது தலை சிறந்து இருக்கும். ஆகையால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மேற்கு நடுப்பகுதியில் வைக்கக்கூடிய படிக்கட்டு ஒரு பிரம்மாண்ட உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. உள் படிக்கட்டு அப்படின்றபொழுது அதே போல் அந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்ட் ரூம் டாய்லெட் அப்படின்றது வந்து மேற்கு படிக்கட்டுக்கு நடுவில் தாராளமாக கொண்டு வரலாம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் உங்களுடைய மேற்கு இடங்கள் நீங்கள் காலி இடங்கள் விட்டு அந்த இடம் வந்து எப்பயுமே ஒரு 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 அடி வந்து இல்லை அரை அடி உயர்ந்து தான் இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கிழக்கோ இல்லது வடக்கோ விட நம்மளுடைய தெற்கு மேற்கு வந்து பள்ளமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் கிடையாது. இது எந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்தும் சேர்க்காது. வடமேற்கில் நான் கார் பார்க்கிங் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்கை கட் பண்ணி கார் பார்க்கிங் தயவுசெய்து வைக்காதீங்க. இது தவறு. அதுலேயும் கார் பார்க்கிங் வச்சு அந்த இடத்துல பள்ளமாக வைக்கிறதுன்றது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை செய்யாதீங்க. மேடாக வைத்தும் செய்யக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது வந்து லிவிங் ஸ்பேஸில் எப்பயுமே லிவிங் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த தென்மேற்காக இருக்கட்டும், வடமேற்காக இருக்கட்டும், வடகிழக்காக இருக்கட்டும், எல்லாத்துடைய ஃப்ளோரிங்கும் வந்து ஈவனாக இருக்கிறது சாலச் சிறந்தது. அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அது வந்து குறிப்பாக எஸ்பெஷலி அது தென்கிழக்கு வடமேற்கு சார்ந்து எந்த ஒரு பள்ளங்கள் வராமல் இருக்கிறது நல்லது. இதில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. தென்மேற்குலேயும் இதே தான். சிலர் செய்யக்கூடிய சார் எங்களுக்கு வந்து மேற்கில் வந்து ரோடு இருக்கிறதால சம்பு செப்டிக் டேங்க்லாம் வந்து நம்ம இங்கே போட்டோன்னா ஈஸியாக எடுக்க முடியும் சார், நான் இங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த தவறுகள் தயவுசெய்து செய்யாதீங்க. தென்மேற்குலேயோ இல்லது தெற்கு சார்ந்தோ செப்டிக் டேங்கோ இல்லை நம்முடைய சம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வரக்கூடாது. இந்த விஷயங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது வடகிழக்கு சார்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம். செப்டிக் டேங்க் அப்படின்றது வந்து வடக்கு சார்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு 90% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வீட்டில் வந்துடும். இந்த விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான சிறப்பான சகல சௌபாகியங்களான விஷயங்கள் அதுவே வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த பஞ்சபூத சக்திகள் பிரபஞ்சத்துடைய விதிப்படி நிச்சயமாக நீங்கள் வசிக்கின்ற வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணி போதுமான வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருவிலே சனம் ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவிலே சனம் சனம் சனம்.